இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு துன்பங்கள் பற்றிய சரியான புரிதல் கொண்டு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு பள்ளியிலே ஒரு ஆசிரியர் 2 மாணவர்களை ஒரே மாதிரியாக திட்டுகிறார். அதிலே முதல் மாணவன் இவ்வாறு சொல்லிக் கொள்கிறான், அந்த ஆசிரியருக்கு என்னை பிடிக்கவில்லை, அதனால்தான் அவர் வெறுப்பு கொண்டு என்னை திட்டுகிறார் என்று அந்த ஆசிரியர் மேலே முதல் மாணவன் கோபம் கொள்கிறான். 2வது மாணவன், அந்த ஆசிரியருக்கு என் மீது அன்பு அதிகம், நான் என்னுடைய எதிர்காலத்திலே நன்றாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் அவர் என்னை கண்டிக்கிறார் என்று தொடர்ந்து அந்த ஆசிரியரை அவர் அன்பு செய்து அவருடைய சொல்லின்படி செயல்படுவதை காண முடிகிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வில் நடக்கிற நிகழ்வுகளை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதை தான் நாம் அந்த நிகழ்வு நம்மை எப்படி பாதிக்கிறது என்பது அமைகின்றது. நம்முடைய வாழ்வில் யாருமே துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எல்லோருமே நம் வாழ்வில் வருகிற துன்பங்களை வாழ்வில் இருந்து தூர வைத்து பார்க்க பழகி கொள்கிறோம். ஆனால் விவிலியம் நமக்கு கற்பிக்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்விலே துன்பங்களின்றி உயர்வுகள் இல்லை, துன்பங்களின்றி அவனுடைய வாழ்விலே மகிழ்வு இல்லை என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய நாளினுடைய 2 வாசகங்களும் இதே கருத்தை தான் நமக்கு எடுத்துரைக்கிறது. முதல் வாசகத்திலே தானியேல் அவர் அந்த குகைக்குள்ளாக அடைக்கப்படுவது ஒரு அபாயகரமான துன்பகரமான நிகழ்வாக இருந்தாலும், அப்படி அவர் அந்த குகைக்குள்ளாக அவர் அடைக்கப்படாமல் இருந்தால் அந்த பாரசீக பேரரசு தானியேலின் கடவுளை பற்றி அறிந்து கொள்ள வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் கூட இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது என்று இறைமகன் இயேசு துன்பங்கள் பற்றியும் அழிவை பற்றியும் பேசுகிற பொழுது அவர் குறிப்பிடுகிறார். ஒரு நாள் சர் சி.வி. ராமன் நோபல் பரிசு பெற்ற அவர் வைரத்தை, அது எவ்வாறு அதனுடைய மூலக்கூறுகள் அமைந்திருக்கிறது, அந்த வைரம் எப்படி மற்ற தனிமங்களிலிருந்து வேறுபட்டிருக்கிறது என்று அவர் உரையாற்றி கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதர் எழுந்து வைரத்தை பற்றிய பல கருத்துக்களை சொன்னீர்கள், அந்த வைரத்தை எப்படி உருவாக்குவது என்று நீங்கள் சொல்லவில்லையே என்றபோது அவர் ஒரு புன்னகையோடு சொன்னாராம், யாரேனும் வைரத்தை உருவாக்க விரும்பினால் சாதாரண நிலக்கரியை எடுத்து 1000 அடி ஆழம் தோன்றி அந்த நிலக்கரியை 1000 அடி ஆழத்திலே புதைத்து விடுங்கள், 1000 ஆண்டுகள் நீங்கள் பொறுமையாக காத்திருந்தால் அது வைரமாக மாறும் என்று சொன்னாராம். அந்த அதீத ஆழமும் வெப்பமும் சாதாரண நிலக்கரியை வைரமாக மாற்றுகிறது. நீரில் இருக்கக்கூடிய 7 வண்ணங்களை அறிந்து கொள்வதற்கு அந்த சிறிய நீர்த்துளி தேவைப்படுகிறது. அதே போலதான் ஒரு சாதாரண மனிதனை அனுபவமிக்கவனாக, ஞானமிக்கவனாக, விவேகமுள்ளவனாக மாற்றுவது அவருடைய வாழ்வில் வரக்கூடிய துன்பங்கள் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்வில் கூட நாம் ஞானமிக்கவர்களாக, அறிவு மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்றால் துன்பங்களை பற்றிய சரியான புரிதல் கொண்டவர்களாக வாழ வேண்டும். போதனையால் உயர்பவர்களை விட வேதனையால் வாழ்வில் உயர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். வாழ்வில் வருகிற துன்பங்களை சரியான மனநிலை கொண்டு அணுகவும் அந்த துன்பங்களினால் நாம் பக்குவப்பட வேண்டிய அருளுக்காக மன்றாடுவோம். ஆமேன்.